எந்திரடா. டேய் கிளம்புறடா. அம்மா அங்க ஒருத்தன் என்ன பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். யாரு? அங்க ஹலோ, எதுக்கு பொண்ணை பார்த்து சிரிச்ச? உங்க பொண்ணை பார்க்கலங்க, வேற யாரை பார்த்த? உங்களை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப அழகா சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. என் மனசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. சரி கிளம்புறேன். என்னம்மா அவனை நல்லா திட்டிங்களா? இல்லம்மா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான். போனா போகட்டும். சரி ஓகே. ஐயோ, நம்பர் வாங்கலையே. எங்க போகணும்? சிக்னல்ல இறக்கி விட்டுருங்க பிரதர். வாடா. எப்படி இருக்க மாலா? என்ன ஒரு வாரமா போனையும் காணும் ஒன்னையும் காணும். ஆளை கண்டுக்கிறியா இல்லையா? கண்டுக்கவே நீ மாட்டேங்கிற. வேறு பாலாஜி, எனக்கே வெறுப்பா இருக்கு. என் வீட்டுக்காரன் வெளியிலே போக மாட்டேங்கிறான். அவன் வெளியில எங்காவது போனா உனக்கு கால் பண்றேன்டா. சரி கூப்பிடு, வரேன். இரு, காசு வாங்கிட்டு போ. பணமா? என்ன 500 ரூபா எடுக்கிற? இன்னொரு 500 ரூபா எடு. போடா. சரி வரேன். டேய், டெய்லி 10 மணி வரைக்கும் தூங்குற. எந்தரா? என்னடா? டேய் எந்தரா? என்னடா போனகாரியம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை என்னன்னு தெரியாது. உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. அன்பே ஆறுயிரே. ஹலோ, என்ன செட்ட எப்படி இருக்க? கட்டிங் நல்லா இருக்கிற. ஊர்ல நீ மட்டும் தான் நல்லா இருக்க. சரி சரி சிச்சினே இரு. ஆமா செட்டு, ஊர்ல இருந்து வரும்போது ஒன்னுலாம் வர, ஆனா இங்க வந்த உடனே ஊர்ல நகை ஃபுல்லா வாங்கிட்டேங்குது. எப்படி? சரி சிச்சினே இரு. அதான் பெரிய சொன்னாங்க பழகுது, பந்தாரை வழக்கு தமிழ்நாடுன்னு. ஆனா தமிழ ஒருத்தோட ஒரு பிளஸ் செட்ட. சரி சரி சிச்சினே இரு. வணக்கம் கேட்டீங்க. போன வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஒன்றும் இல்லைண்ணே, ஹவுஸ் ஓனர் 2 நாள் வெளில போயிருக்காரு. வந்த உடனே உங்களுக்கு வீடு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? சரி மறந்துடாத. ஓகேண்ணே. டீ சாப்பிட்டு போனேன். சேட்டை டீ? நம்ம டீ சாப்பிட்றது இல்ல, பால் தான். பால் என்ன பவுனியா கரைச்சி குடிப்பேன். சரி வட்டா சேட்டை. கட்டிங், நான் சொன்ன மேட்ரு மறக்க வேண்டாம். நான் ஃபோன் பண்றேன்னா. சரி பண்ணு 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 பண்ணு. இந்த போறானே இந்த பையன் கட்டிங் பெரிய கில்லாடி. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிருவான். ஏன்டா மாதவா, என்னண்ணே? நேத்து மார்க்கெட் செலவுக்கு பணம் கொடுத்தனே. ஆமா. அதுல மிச்சம் எவ்வளோடா? 25 ரூபாய் இருக்குண்ணே. எங்கடா அது? மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. 25 ரூபாய் மறந்தா பரவாயில்ல, இந்த மாச சம்பளத்துல வேணா 50 ரூபாயா பிடிச்சுக்கிறேன். என்னண்ணே இந்த வயசுல என்னடா உனக்கு ஞாபகம் மறதி? வேற வேலையே இல்லையா? என்னண்ணா எப்படி இருக்க? 3 டீண்ணே. என்னண்ணே
அந்த மேட்டர் முச்சலண்ணே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்தாங்க கட்டிங்க. என்னண்ணே உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே. என்னண்ணே உனக்கு செய்யாம யாருன்னா செய்ய போறேன். அது வேற ஒன்றும் இல்லை கட்டிங்க. நமக்கு தெரிஞ்ச பசங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீ தான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். சிக்கிட்டான்டா. பண்ணிடலாண்ணே, சொல்லுங்கண்ணே. ஏய் இங்க வாங்கப்பா. கட்டிங்க இவங்க தான் ரொம்ப நல்ல பசங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்கிட்ட சொல்லிட்டு இல்லைண்ணே, நான் பார்த்து நீ போனேன். சரிப்பா, கவலையை விடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. கட்டிங்க, நம்ம மேட்ரை மறந்துடாத. உன்ன வந்தோன்னு மேட்டர் முச்சிடலாம், கிளம்பு. சரிப்பா, வாடா போலாம். சரி போலாண்ணே. நீயே கேள. ஏய் இங்க வாங்கடா. நீங்க தானே அது? 50,000 அட்வான்ஸ், 5,000 வாடகை, ஓகேவா? அண்ணா கையில இப்போ அவ்வளோ காசு இல்ல. கையில காசு இல்லையா? என்னடா சைலண்டா ஃபிக்ஸ் பண்ற? இல்ல, கையில ஒரு 1500 ரூபாய் இருக்கு. 1500 ரூபாவா? 1500 ரூபா வச்சு சென்னையில எங்கடா தங்குவீங்க? நீ எவ்வளோ வச்சிருக்க? 500 ரூபாய் தானே இருக்கு. இவனா ஒரு நாள் தங்கிடுவான், நீ 6 நாள் தங்கதே கஷ்டம் போல இருக்க. சரிடா, அண்ணன் ரெக்கமாரு வந்துட்டீங்க. என்னண்ணா? அதான்டா இங்கிலீஷ் சொல்லுவாங்களே, எதோ ரெக்கமெண்டேஷன். அதான் 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 வந்துட்டீங்க, வாங்க பார்த்துக்கலாம். அண்ணே வரண்ணே. சரி கட்டிங்க, பார்த்துக்கோ. போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்கடா வாங்கடா. வாங்கடா, இதான் நம்ம பேலஸ், பாத்துங்க. டேய் பாலாஜி எந்திரா, எப்ப பார்த்தாலும் நைட் ஷீட் பார்த்த மாதிரி தூங்கு. வணக்கம்ண்ணா. யாரா அவனுங்க? இவனுங்களா நம்ம கூட தங்க போறாங்கடா. காலங்காத்தாலே கட்டிங்க போட்டியா? உள்ளவங்களேண்டா. இல்லண்ணா, எங்க பேக்லாம் அங்க வச்சுட்டு வந்திருக்கோம், போய் எடுத்துட்டு வந்துடுறோம். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. டேய் பாலாஜி, கிறுக்கு பாண்டியண்ணா 2 நாளா தேடிட்டு இருக்காரான், என்ன மேட்டர்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா, நீ உன் வேலையை பாரு. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறான் அந்த கிறுக்கு பாண்டி. அண்ணே அண்ணே, ஏன்டா கத்துற? நான் யாருக்குமே தெரியாம தானே உன்னை வர சொன்னேன். சங்குதிக்கிட்டு வர வந்து உட்கார்றேன். என்னண்ணே அடாடாடா, இவனை பிடிக்கிறது பெரிய படம் இருக்க. என்னண்ணா பிரச்சனை? ஒண்ணுமில்லடா, அந்த ஏத்து வீட்டுல இருக்கான்ல ஒரு சல்லிப்பே, ஆமாண்ணே. அவன் எனக்கு தினம் டார்ச்சர் கொடுக்குறான். ஐயோ, நிம்மதியா குடும்பம் நடத்த முடியல. நீ என்ன பண்ற, அவனை கூப்பிட்டு லேசா மிரட்டி பாரு. சரியா படியலன்னா 4 தட்டு தட்டு. உன்ன சப்ப மேட்டர்ண்ணே. சப்ப சாயந்தரம் வரும். அண்ணே விடுண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. அதுக்கு தானே கட்டிங் வேணுங்கிறது. அண்ணே ஒரு 5,000 வேணுண்ணே. இதுக்கு தான் நான் யாருமே வேணாங்கிறது. நானே அவனை அடிச்சு ஓட விட வேணாமா? அட போடா, 10 வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். செஞ்சுதான் அதிகமா கேட்டுப்பண்ணே. ஏன் பர்ச வேணா தர்றேன், பாண்டு பிச்சால் வச்சுட்டு போய். கூடுண்ணே. ஏன்டா ரொம்ப ஆசைப்படுற? அண்ணே அவனை அடிச்சு ஓட விட வேணாமா? ஆமா. டேய் என்னண்ணே, யார் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியே போக முடியல. ஏண்ணே? அவளையே பாக்குறான்டா. அடோப்பாவி. இன்னொரு விஷயம், இதை யார்கிட்டயுமே சொல்லாத. ஏண்ணே? அவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல. சத்தியமா நான் பார்க்க மாட்டேனே. ஒண்ணு செய், நீ வேணா ஒரு தடவை பாத்துட்டு போய். அண்ணே இல்லண்ணே, நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் போய் பாக்குற கதை பஞ்சாயத்து போட்டு டிவியாடா போடா. சரி நான் வரேன். கொஞ்சம் மூக்கு முடியுமா அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அப்படியே கார்த்திகை மாச நாய் மாதிரில சுத்துறாங்க. ஆத்தாடி. என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. கிறுக்கு பாண்டி மேட்டருக்கு ஆள் கிடைச்சாச்சு. டீ கீ சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா. அதையும் அண்ணன் தான் வாங்கி தரணுமா? சரி வாங்க. டேய் வாடா. வரேன்டா. இல்லைண்ணா. டேய், டேய் வாடா. வாடா வாடா, வா வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியாடா? டேய் எடுத்துட்டு இங்க வந்துட்டேன்டா. இருங்கடா, போய் பாத்துட்டு சரிடா. வந்துடுறேன். அண்ணன் எங்க போறாரு? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இங்க வாங்கண்ணே. என்னடா கட்டிங்? சும்மாதான் நம்ம மேட்டர் என்னாச்சு? பிள்ளைங்களை கூட்டு வந்துட்டேனே. எதுக்குடா? போறதுக்கு தான். என்னடா போடுறதுங்கிற?
ஏடா பணமாடா பேங்க்ல போடுறதுக்கு உன்னை மிரட்டத்தானடா சொன்னேன். எங்க பாஷையில மேட்டர்னாலே போறதுதானே. அப்பா போடுறது வேணா பொழக்கிறது வேணா, நீ போச்சல் முதல்ல அவங்கள போச்சல். அப்ப ஒரு 10,000 கொடு. காலையில தானடா 5,000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். காலையிலண்ணே இப்ப சும்மா போங்களா உங்க. ஐயோ என்கிட்ட பணம் இல்ல. என்னடா இங்க என்ன கொட்டி அடக்க அள்ளி அள்ளி அப்ப குடுக்குறீங்க? ஒண்ணு பண்ணுங்க, என்ன பண்ண? நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, ஏன்டா? அவனுக்கு போட்டோம். டேய் ஏன்டா இருக்கடா டேய். நீங்க போங்கண்ணே, நான் டேய், பாத்துக்கிறேன். டேய், 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 டேய். வாயா, உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அம்மா, பணம் தரேன். ஐயோ அதா, நல்லா இருக்கடா உங்க கதை. போட்டுட்டு பணத்துட்டு போயிருவியா? நான் கம்பி என்னன்னு இந்தடா போடா போடா டேய். அண்ணா வரணும். போடா மறுபடியும் வர்றேன். நீ மகாத்மா காந்தியா? போடா. சரி நான் போறேன். ஆத்தி வீட்டை விட்டு வெளியே வந்தா தானடா 3 நாளைக்கு வர மாட்டேன்டா. நாயரே 4 போடு. டீயாண்ணே? சரிண்ணே. என்ன கட்டிங்க கிறுக்கு வண்டி கிட்ட செம வருமானம் போல இருக்கு. நமக்கு என்னைக்கு மாலுதான் மாப்ள. நீ ரொம்ப பேசுற. உனக்கு டீ வேணுமா வேணாமா? டீ மட்டும் தானடா, எத்தனை இங்க இருக்குது, வேற எதுவுமே எடுத்துக்கடா. இல்லையா? டேய் அண்ணா எல்லாத்தையும் காலி பண்ண போறேன், கொஞ்சம் பாத்துக்க. 4 வடை எடுத்துக்கிட்டா மச்சான். டேய் வடை சாப்பிடுறியாடா? இல்லண்ணா பரவாயில்ல. சீ குடு. டேய் வடை சாப்பிடுறா, எடுத்துக்கடா டேய். அவனுக்கும் குடுறா. கட்டிங்க அந்த பழைய பாக்கி என்னண்ணே நம்ம கிட்டே வா. சரி ஓகே விடு, இதை மட்டும் கட்டா கேளு. ஆனா டீ மட்டும் ஒழுங்கா போட்டுறாத. பாக்கி இல்லாம இருந்தா நான் ஏன் கேக்குறேன்? ஆமா 2 பேர் செத்துட்டாங்களே டீ சாப்பிட்டு. நாயர டீ என்ன எப்படி இருக்கு? ஏன் சூப்பரா இருக்கா? இது டீ மாதிரியே இல்ல, சுடுதண்ணி மாதிரி இருக்கு. அது எப்பயும் அப்படிதான் இருக்கும் மச்சான். உங்களுக்கு நான் தானே டேஸ்ட் தெரியும். ஏன்டா காலங்கத்துல வந்து உசுர வாங்குறீங்க? சாரிண்ணா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வந்தீங்க பணம் கொடுத்தீங்க. யாரா நீங்க? என் பேர் நட்ராஜ்ண்ணா. இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் ஒரு அனாதை. ஒரு பெரியவர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. சமீபத்தில் அவரும் இறந்துட்டாரு. அதனால தான் தங்கறதுக்கு இடம் இல்லை. புக்கு பாட்டியா நீ? வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி இருக்கியே. அப்போ உன் கதை? என் பேர் வளவண்ண. சொந்த ஊர் கடலூர். சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தங்கறதுக்கு வீடு இல்லை, அதான். அண்ணா காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? போங்க போங்க. ஏய் யாரா நீங்க? கட்டிங் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்னது கட்டிங் ஃப்ரெண்ட்ஸா? கட்டிங்க அண்ணே யாரா இவங்க? என் ஃப்ரெண்ட்ஸுண்ணே. நானே சொல்லலான்னு இருந்தேனே. ரொம்ப கஷ்டப்படுற பசங்கண்ணே. இனிமேல் இங்கே தான் தங்க போகிறாங்கண்ணே. கொஞ்சம் பார்த்துனே. நீயே விளங்காதவன், இதுல இவனுங்க வேறயா? இவன் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, இனி உருப்பிட்ட மாதிரி தான். என்னண்ணே? போங்க போங்க போங்கடா. பா. படிக்கவே இல்ல, எக்ஸாம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். விட்ரா மச்சான், பணம் கொடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஆமா, நீங்க காசு கொடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் உங்களையே நம்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. வேலை பார்க்க கூட தெரியாம நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சில பேர் செத்து கூட போயிடுவாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்தியாவை பார்த்து அமெரிக்கால இருந்து எல்லா கண்ட்ரீஸும் ஏன் பயப்பட தெரியுமா? இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனால தான். அந்த எஜுகேஷனை உங்களை மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்க. மாப்ள என்னடா இப்படி சொல்றா? மச்சி சும்மா சீனை போட்டு தலைவா, விட்ரா நான் பார்த்துக்கிறேன். அங்க என்ன கூட்டமா இருக்கு? எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டாதவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க. சரிவா பார்க்கலாம். என்ன ஆள் பேர் போட்டிருக்காங்க? அதண்டி எனக்கும் தெரியல. அவன் ஒழுங்கா ஃபீஸ் கட்டிடுவானே. சரிவா போலாம். ABCD counter counts the binary sequence from 00002 1001. To repeat the sequence,
Other counters may follow an arbitrary sequence which may not be the straight binary sequence. In any case, the design procedure is the same. Okay, time over, students. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. எல்லாரும் நல்லா படிங்க, சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்கதான் இருக்கியா? 3 வருஷமா லவ் பண்ற, அதுக்கு கூட பதில் கிடையாது. சரி, நீ இப்ப ஏன் ஃபீஸ் கட்டல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு கட்டிடுவேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க. சரி, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். தொல்லை பண்ணாமல் கிளம்புறியா? இத்தனை வருஷமா அப்படிதானடா இருக்க. இப்ப காலேஜ் வேற முடிய போகுது. எனக்கு ஏதாவது பதில் சொல்றியா? ஐயோ, அதான் முதலே சொல்லிட்டேனே முடியாதுன்னு. கேம்பஸ் இன்டர்வியூ வேற வருது, நான் கொஞ்சம் படிக்கணும். தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் கிளம்புறியா? கிளம்புறேன். என்னடா தூங்கலையா? இந்நேரத்துல இங்க உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சும்மாவா? சொல்றா, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்றா, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, நாளைக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டணும். லாஸ்ட் டே, கையில் சுத்தமாக காசு இல்லை. அதான். எவ்வளோடா கட்டணும்? ஒரு 22,000 ரூபாண்ணா. 22,000 ரூபாயா? சரி, நாளைக்கு பாத்துக்கலாம், வா. பாடுறா. இல்லைண்ணா. பாடுறா, நாளைக்கு பாத்துக்கலாம், வாடா. வா பாடு, நாளைக்கு பாத்துக்கலாம், வா பாடு. டேய் மச்சான், உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்னடா? நம்ம புக்கு நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடா. என்னவா உனக்கு? காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வேற. எவ்வளவா? 22,000 ரூபாடா. நீ ஏதாவது பணம் இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ண பாப்போம். குத்தலாம். நம்மளே அன்னன்னைக்கு கட்டிங் போட்டு அன்னன்னைக்கு மேட்டர் முடிச்சுனுக்குறோம். நம்ம கிட்ட காசு கட்டுனுக்குற. பட் அப்ப நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. போடா படிப்ப போடா. இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. நடராஜ், என்னது? ஆபீஸ்ல கொடுக்க சொன்னாங்க. ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். நான் கட்டலையே. யாருன்னு தெரியலையாப்பா? சரி. காதல் மழையன பொழியுதே, சொல்ல தயங்குதே. காதல் மழையன பொழியுதே, சொல்ல தயங்குதே. உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே, உன்னிடம் சொல்ல மட்டும்
இழுக்கிற காத்தாடி போல என்ன நூலால் இழுக்கிற நெஞ்சுக்குள் நீதானே தீ வைக்கிற உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே புவி மேலே யாரும் இங்கே தனியில்லையே மழை இங்கு வேண்டாம் என்ற மரமில்லையே உன்னங்கின் தீவுக்குள்ளே நான் தூங்கணும் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நீதான் வேணும் ஹே நெஞ்சம் எங்கும் ஓடுற நிற்காம ஆடுற நாடிக்குள்ள சூடேத்தி தோடி ராகம் பாடுற அடவின் மீன தொட்டு பார்த்த செம்மீன மாறி போனே உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே காதல் மழையென மழையென பொழியுதே சொல்ல தயங்குது தயங்குது தயங்குதே கனவுக்குள் போய் பார்க்காத கண்ணில்லையே கடலோடு கை கோர்க்காத நதி இல்லையே வேரோடு சாய்த்து போடும் வெள்ளம் உண்டு இதமாக நெஞ்சை தோடும் சாரல் உண்டு ஏது வேணும் அன்பேனி ஒரு வீரல் தொட்டிடு உன் மனசு புரியாம உயிரது கொட்டுது என் கண்ணோர சேர்த்த காதல் கண்ணீரில் திக்குது உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே உள்ளுக்குள்ளே காதல் பொங்கி வழியுதே உன்னிடம் சொல்ல மட்டும் ஏனோ தயங்குதே கண்ணுக்குள் நீதானே ஒட்டி கிடக்குற காத்தாடி போல என்ன நூலால் இழுக்கிற நெஞ்சுக்குள் நீதானே தீ வைக்கிற சொல்ல தயங்குது தயங்குது தயங்குதே சாரிடா என்னால 10,000 ரூபா தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இதை வச்சு இந்த ஃபீஸ் கட்டிக்கோ. இல்லைண்ணா வேண்டாம், ஃபீஸ் கட்டியாச்சு. கட்டியாச்சா? எப்படிடா? தெரியலண்ணா, காலேஜ் போனேன், ஃபீஸ் கட்டியாச்சுன்னு சொன்னாங்க. என்ன புழுகுறியாடா நீயே? இல்லைண்ணா நிஜமா ஃபீஸ் கட்டியாச்சு. யார் கட்டினாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். என்னமோ நல்லா எக்ஸாம் எழுதுனா சரி. அது ஏன் கேக்குற? எப்போ இப்படிதான் ஆகுது? அதை விடுடி. ஹலோ பிரியா, குட் மார்னிங் சார். பேமெண்ட் ஒர்க் பாக்கி வச்சிருக்கா ஒரு வருஷமா, அத கொஞ்சம் நீ ட்ரை பண்ணுமா? அவங்க அட்ரஸ் மட்டும் நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே பண்றேமா. ஓகே, தேங்க் யூ. நீ இருடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிடி, சீக்கிரம் வா. அதிகாலையில் சன்னலை இடித்துக் கொண்டு பாய்ந்தார். கள்ளத் தொடர்பென கருதப்படுகிறது. பேங்க் லோன் வாங்கி தருவதாக 5 லட்சம் மோசடி. அது நம்மகிட்ட நடக்காது. சார் சார். யாருமா? வா 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 வா. உட்காருமா, உட்கார் 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 உட்கார். எங்கிருந்து வர்ற? பப்பி பேங்க்ல இருந்து சார். பப்பி
ஓ அந்த கார்னர்ல கிடக்குறாங்க ஒரு பேங்க். ஆமா. அங்க இருந்தா வர்ற. என்ன விஷயம்? பேங்க்ல 1.5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பாக்கி வச்சிருக்காங்க. அத கலெக்ட் பண்ண தான் சார் நான் வந்திருக்கேன். இப்படித்தான் ஒவ்வொரு பேங்க்லயும் லோன் வாங்கிடுவாங்க, வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. யார் அவன்? நீங்க தான் சார். நானா? என்னம்மா சரி, உண்மையை தான் சொல்லுவீங்க. நியூஸ் பரவிருச்சு. நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன், நீங்க இப்படி சொல்லலாமா சார்? ஆமா, இதே சொல்லி சொல்லி டீ குடிக்க வழி இல்லாம கிடக்கு. சரி, அதுக்கு என்னப்பா? நீ சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் நான் பிசினஸ் பண்ணேன், பிஸி பண்ணேன். இப்ப கூட நான் இங்க பிஸியா தான் இருக்கேன். டே பையா, அந்த செக் புக் எடுத்துக்கிட்டு வா. கீழே இருக்க செக் எடு, அதுல தான் பணம் இருக்கு. அப்படியே உன்னை கிழிச்சு 1 லட்ச ரூபா ஃபுல்லா பண்ணி எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு வா, நான் கையெழுத்து போடுறேன். ஏன்னா செக் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. செக் ரிட்டர்ன் ஆனா நீங்க ரிட்டர்ன் ஆக மாட்டேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. என்ன அழகு! பிள்ளைகளை பார்த்தாவே பேனா அதுவா எழுதுது. நல்லா கிளியுது செக்கு. தேங்க்யூ சார். சந்தோஷமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் சார். ஜூஸ், காபி வேண்டாம். டீ. இன்னொரு வாட்டி வரும்போது சாப்பிடுறேன். இன்னொரு வாட்டி. சரிப்பா. ஃபோன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போ. 98400 98400 36390. 36390. அடிக்கடி ஃபோன் பண்ணவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன கிளம்பிருச்சு? என்ன பர்சனாலிட்டி! யோகா எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஹே, பாத்தியா செக் வாங்கிட்டோம்ல? எப்படி? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டி. ஒரு கழட்டல், ஒரு குனியல், அவ்வளவுதான். நல்ல ஐடியாவா இருக்கே. இனிமே நானும் இத தான் ஃபாலோ பண்ண போறேன். ஐயோ, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதடி. பாக்குறவங்க மயக்கம் போட்டு கீழ விழுந்து போறாங்க. ஏய் சாரி சாரி. வேணாம். வா கிளம்பலாம். ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துச்சே. உபயோகத்தில் இல்ல. அப்ப நமக்கு உபயோகப்படாது. ஒரு தடவை சிரிச்சதுக்கு 1 லட்ச ரூபா போச்ச. இன்னொரு 5-6 தடவை சிரிச்சிருந்தா நம்ம சொத்து புறாமல போயிருக்கு. கஞ்சனுடைய கல்லாப்பட்டி உடைக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கேன். பல்ல நமக்கு அதுக்கு பம்பு. அதுவும் 18-19 வயசு பிள்ளையே. ரொம்ப டேஞ்சரா சாமி, உஷாரா இருங்க. ஹலோ, நான் தான் மாலா பேசுறேன். சொல்லு. வீட்டுக்கு வரியாடா? பகல்லேவா? வாங்குறேன்ல. இதோ வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்ல வந்துடுறேன். சிங்கு சிக்கா. சூப்பர். இதுக்கு மேல தாங்காதுப்பா. ஏய். ஏய். என்ன உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாராக்கும்? அவர் வேலை பார்த்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? இன்னைக்கு தான் என்னமோ அவர் பெங்களூர் போறேன்னு கிளம்பி போயிருக்காரு. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஊருக்கு போலியா? டிராஃபிக்ல வண்டியை மிஸ் பண்ணிட்டேமா. நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் டீ போட்டு தரேன். அதெல்லாம் வேண்டாமா, ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ
இங்க என்ன பண்ற இங்க என்ன பண்ற ஆனா உடா போடா நில்லுடா நில்லுடா அவனை பிடிக்கல கொஞ்சம் டேய் டேய் ஐயோ எங்க வர எதுக்கு தொடுறற அவனை சொல்றேன் உடியானே நான் எல்லா நேரத்துல என் பொண்டாட்டி தப்பா நடக்க முயற்சி பண்ணயா இவனை நான் சும்மா விட மாட்டேடா அவன் இருக்கிற இடம் தெரியல உனக்கு அவ்வளவுதானே ஆமா நான் காட்டுறேன் 500 ரூபாய் கொடு 500 ரூபாயா யோ குடிய மஸ் அம்மன் ஏரியா போட்டுருவாங்க கொடுத்தனா கூட வரேன் ஓகேவா காமிப்பில கண்டிப்பா காட்டுறேன் குடிய ஐயால இந்த அப்படியே அவனை நான் சும்மா விட மாட்டேன் போடா வா போலாம் நல்ல வேலை கட்டிங் வந்துட்டான் காப்பாத்திடுவான் வானே நான் காட்டுறேன் வானே டோகரம் பரனே இவன் என்ன வேலை பண்ணிட்டு பிரியானா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா பிரியானா எதுக்கு ஏக்குற யோ எதுக்கு துள்ற ஊசி அடகு தன் நின்னலையா ஃபர்ஸ்ட் உன் பண்டாட்டியை பாரியா அப்புறம் இவனை கவனிக்கலாம் ஏய் வெல்ல வாடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பண்ண மாதிரி பல பேரை பார்த்த பட இத அடிச்சானே உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா ஏன் மேலே கை வீசியா வரடா அறிவிற்கடா உனக்கு அந்த ஆளை கூட்டி வந்து இங்க நிப்பாடி வச்சிருக்க என்னைக்குனா ஒரு நாள் துண்ட கண துணி கண ஓட போற அன்னைக்கு இருக்கடி மாப்பிள்ள உனக்கு பட விடு மச்சான் இதெல்லாம் மேட்ரா இன்னைக்கு ட்ரீட் நம்புது வாடா ஏண்டா டைரக்டர் எதனா கதை தான் சொல்லியேண்டா ஐயோ அண்ணா அவனை எதை வேணா செய்ய சொல்லுங்க கதை மட்டும் சொல்லாதீங்க 2.5 மணி நேரம் மொக்கா போடுவான் எவ்வளவு வாட்டி அனுபவிச்சிருப்பேன் அப்போ எதுனா 5 நிமிஷம் காமெடி இருந்தா சொல்லியே ஒரு 5 நிமிஷம் ஆட் ஃபிலிம் இருக்குண்ணே சொல்லட்டுமா போச்சுடா ஓபன் பண்றோண்ணே பண்ணியாச்சு அண்ணா கதையை சொல்றேண்ணே ஓபன் பண்ணீங்கன்னா காலி கிரவுண்டுண்ணே 5000 பேர் நிக்கிறாங்க எல்லாரும் மேல பார்த்துட்டு இருப்பாங்க 5 ஹெலிகாப்டர் சும்மா படன்னு பறந்துகிட்டே இருக்கும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான் வரான் அவன் சட்டு மட்டும் கிழிஞ்சு பறக்குதுண்ணே மறுபடியும் கீழே வந்துகிட்டே இருக்கான் ஃபேண்ட் கிழிஞ்சு பறக்குதுண்ணே அந்த கூட்டத்துக்கு நடுவுல நிக்கிறானே நிக்கும் போது கரெக்டா கேமராவை இடுப்புக்கு ஃபோக்கஸ் பண்றோண்ணே பண்ணா ஜெட்டி மட்டும் கிழியாம இருக்கு அங்கதான் நம்ம பாலாஜி ஜெட்டிகள்னு போடுறோம் பாலாஜி ஜெட்டிகள் மச்சா சிஸ்டர் ஆமா மச்சி இந்த ஆருக்கு எவ்வளவு பட்ஜெட் கம்மிதான்டா 4 கோடி அடப்பாவி நீ எந்த ஜென்மத்துல படம் எடுக்கிறது இந்த ஜென்மத்துல படம் எடுக்கடா டேய் ஏய் ஏய் என்னடா பண்ற என்ன சகாம முச்சவனே யாரா நீ இந்த நேரத்துல டேய் அடி தாண்டவராயா அம்மா டேய் போண்டா வாயா ஏய் பொறம்போக்கே ஏன்டா என்ன சுத்தி உட்காந்துருக்கீங்க உலகத்திலேயே யாரும் போன சென்ட் நீதான்டா போட்டிருக்க நீ எப்பவும் புரியுற மாதிரியே பேச மாட்டியாடா சட்டையே மூந்து படுற புரியும் நைட்டு பாத்ரூம் எது பின்கதும் தெரியாம இங்கேயே மூத்திர அடிச்சிட்ட எங்க மேலயும் மூத்திர அடிச்சிட்ட அதுல விழுந்து படுத்தும் பாத்துட்ட அசிங்க பிடிச்ச பாரு மச்சான் அவனை நாத்து பூச்ச சனிய மச்சான் இது பழவா அம்மா குரல்மா இருக்கு வாங்கம்மா உள்ள வாங்க உட்காருமா அண்ணா இவங்க தான் எங்க அம்மா
வாங்கம்மா. அம்மா இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கோம்மா. என்னடா ஏன் சட்டை போட மாட்டியா? பணம் காசு இல்லாம கஷ்டப்படுறியா? தண்ணி. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா டேய் பாலாஜி, நீ அசல் நேரத்துக்கு நம்ம ஒழுங்கா வந்துட்டோம், சாப்பிடுறியாடா? ம். மா இவரும் என் ஃப்ரெண்டு. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேம்மா. தள்ளி நில்றா, நாத்து அடிக்க போகுது. என்னடா இது? அது பெரிய கதைமா அது. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. உங்க அப்பா வேலை ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். மா என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. நான் கடலில் போகிறதும் தரையில் வாழறதும் என்னோட சினிமா தாம்மா தீர்மானிக்கும். நான் என்னைக்கு சினிமாவில் ஜெயிக்கிறேனோ அன்னைக்கு தாம்மா ஊருக்கு வருவேன். அப்படி ஒரு வேலை நடக்கலன்னா உன்னோட பையன் இல்லைன்னு நினச்சிக்கோமா. எனக்கு இருக்கிறது ஒரு புள்ள. உங்க அப்பா தான் என்ன பாதையில விட்டுட்டு போயிட்டாரு. நீமாடா. மா ஓய், அம்மா கிட்ட எப்படி பேசணும் தெரியாது. அம்மா கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். நாங்க இருக்கோம்ல. ஏதோ சொல்றீங்க. நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி தான். என் பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க. இதுலெல்லாம் திங்கிறதுக்கு பலகாரம் இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம்மா. நான் வரேன்ப்பா. சரிம்மா. நல்லபடியா பாத்துக்கங்க என் பிள்ளைய. இதுக்கு நீ சர்க்கஸ்ல வேலை பார்த்துருக்காண்டா. அண்ணா என்னண்ணா? விர்ரா விர்ரா. அண்ணா வணக்கண்ணா. போடா. அண்ணா வணக்கண்ணா. டேய் இங்க வா. யாரா நீ? அண்ணா சொல்லீங்களா? அண்ணனா? டேய் கட்டிங் என்னடா பண்ண? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம அசிஸ்டன்ட் படம் பண்ண போறோம்ல. ஆமா. அதுக்கு நம்ம தானே ஹீரோ. டேய் எனக்கு கோவத்துக்கு முன்னாடி ஓடி போயிடுறா, இல்ல தக்காளி மாதிரி நசிக்கிட்டு சொல்லிட்டேன். ஏய் நன்றி கட்டவனே, என்ன ஹீரோ ஆகுறேன்னு சொல்லிட்டு 5000 வாங்கிட்டு ஏமாத்திட்டீரா. ஏய் இந்த நாள் உன்னோட டைரியில எழுதி வச்சுக்க. நான் பெரிய ஹீரோவாகி நடிச்சு என்னோட படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்க எல்லாம் லைன்ல நிக்கல. என் பேர் பிரதாப் இல்லடா. அது வரைக்கும் இந்த கூந்தல் முடியவே மாட்டேன்டா. எப்படி வர்றான் பாரு மச்சான். அவனெல்லாம் போய் படத்துல போட்டுக்கிட்டு சும்மாண்ணா. ஐயோ ஐயோ. சரி அவனை தான் ஹீரோவா போட மாட்டேன் சொல்லிட்ட. இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ், நீ தான் சினிமால இருக்கல, போய் 4 டிக்கெட் வாங்கிட்டு வேண்டா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. டிக்கெட் எடுக்க போனா சிக்கி சின்ன படம் ஆயிடுவோம். அப்படி எடுக்கலன்னா இவன்கிட்ட சிக்கிடுவோம். என்ன பண்றது? என்னடா யோசிக்கிற? போடா. சரிண்ணா. இவனடா டிக்கெட் எடுக்க இப்படி யோசிக்கிறான். இவனே அப்புறம் டைரக்டர் ஆகுறான். பா நான் கூட்டம். நிறைய நாள் டிக்கெட் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நிறைய நாள் டிக்கெட் ப்ளீஸ்ண்ணா. பாஸ் நிறைய நாள் டிக்கெட் பாஸ். பாஸ் வாங்கி கொடுங்க பாஸ். 4 டிக்கெட்ண்ணா. 4 டிக்கெட்டு. தள்ளாதீங்கண்ணா. தள்ளாதீங்க தள்ளாதீங்கண்ணா. ஹலோ கட்டிங்ண்ணா, டிக்கெட் வாங்கியாச்சுண்ணா. வாங்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. சீக்கிரம் வந்துருண்ணா. ஓகேண்ணா. டேய் மச்சான் எடுத்துட்டு போல இருக்கு. கலக்கிட்டு போ. டைரக்டர் ப்ரூவ் பண்றடா. டிக்கெட் குடுறா. ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் வேற. ஒரு நிமிஷம்டா, ஃபோன் வந்துக்குது. சரிண்ணா. டேய் டைம் ஆச்சு, வா போலாம். இருடா, கூட்டத்தை பார்த்தல. போஸ்டருக்கு இந்த கிரவுட்னா உள்ள எப்படி இருக்கும் பாத்துக்க. தலைவர் பண்ண நிம்மதியா பார்க்கணும் மச்சான். நம்ம ஒண்ணு நாள் பாத்துக்கலாம் வா. நான் என்னண்ணா சொல்ற? தியேட்டர் வரைக்கும் வந்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, வானா படத்துக்கு போலாம். அது ஒண்ணு இல்லடா, ஒரு டிக்கெட் 500 ரூபா ஒருத்தன் கேட்டான். மனசே கேட்கல, அதான் வித்துட்ட மச்சான். இங்க போய் மச்சான் 2000 ரூபாய். என்னடா பாக்குறீங்க? என்னடா முறைக்கிறீங்க? ஐயோ! What is this? Oh my God!
மோதிர? Can't you see a vehicle coming in front of you? ஐயா Stupid fellows. இரு Idiotic. டேய் புக்கே இங்க வாடா. Can't you move now at least? இவங்க என்ன சொல்றாங்க கேளியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு What தெரியும். nonsense. What are you I'm sorry, talking? I'm extremely sorry. Idiots. Please. Extremely sorry. I'm saying sorry. No. Move please. away. Friday. நான் எதிரி கூட மன்னிப்பேன், துரோகியை மன்னிக்க மாட்டேன். வணக்கம் சார். டேய் வளவா, என்னடா ஏதாவது படம் கிட்ட கம்மிட்டானே இல்லையா? ஒன்றும் இல்லை சார், ட்ரை பண்ணின்னு தான் இருக்கேன். என்னடா நீ என்ன மாதிரியே இருக்க? சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். ஆனால் ஊர்லேருந்து வந்து திட்டி தீர்த்துட்டாங்க சார். கவலைப்படாதடா, நானும் டைரக்டர் ஆகணும் ஆசையில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னையும் எங்கள் அப்பா அம்மா விளங்காதவன் உருப்படாதவன் அப்படி இப்படின்னு திட்டினாங்க. அதையும் மீறி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அந்த படமும் ரிலீஸ் ஆச்சுடா. அந்த மாதிரி உனக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்டா. அப்போ நீ ஒன்று பண்ணு, நான் அடுத்த மாதம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், நீ வந்து பண்ணுறா. ஓகே சார். போயிட்டு வரியா? வரேன் சார். சரிடா. டின் டாக்கிங் டாக்கிங் ஜிந்தாக்கா. ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? யாரா அவன்? எப்படி இருக்க மாப்ள? டேய் யாரா? எனக்கு தெரியாது. என்ன பார்க்கவே முடியல உங்களெல்லாம். டேய் உனக்கு தெரியுமா? தெரியலையே. உன் ஃப்ரெண்டா? டேய் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு யாருண்ணா? என்னடா இது? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? டேய் என்னடா இது? ஷர்ட்ஸ், பர்ஃப்யூம், வாட்சு. என்ன அப்படி போகிறீங்க எல்லாரும்? சூப்பர் மாமா. நல்லா இருக்கா நம்ம ஐட்டம்லாம்? அப்புறம் மாப்பிள்ள மச்சான், நீதான் மச்சான் நண்பன். நல்லா இருக்கியா மச்சான்? அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க மச்சான். கண்ணிலே நிக்கிற மச்சான், கண்ணிலே நிக்கிற மச்சான். வரட்டா மச்சான், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பா மச்சான். அப்படியே மச்சான்? ஆமா மச்சான். சரி மச்சான். மறக்காம கால் பண்ணு மச்சான். சரி மச்சான். அடிக்கடி பேக்கோட வா மச்சான். கண்டிப்பா மச்சான். சரி பை மச்சான், பை சரி பை மச்சான். ஓகே ஓகே. என்னக்கா என்னடா பாக்குறீங்க? எடுங்கடா. யாருக்கு தெரியும்? வந்தா ஃபாரின் ஐட்டம் கொடுத்தா போயிட்டான். எல்லாம் நம்மளுக்கு தானே மாப்ள. எடுத்துக்கங்கடா. நீ புக் மாதிரி கலாய்க்க. கொரியர் யாருக்கு சார்? நடராஜி சார். டே புக்கே, உனக்கு கொரியர் வந்துருக்கு பார். இதோ வரேண்ணா. கொரியர் வந்துருக்குடா. இந்தாங்க சார். என்னடா வந்திருக்கு? சைன் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்னடா மச்சான் இது? தெரியலண்ணா. எதுனா பணம் என்ன வந்திருக்கா? வெறும் பேப்பர் தானே, ஒன்னும் தராது.
என்னடா லெட்ரு? இல்லண்ணா காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதான் ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்கணும் ஆர்டர் வந்திருக்கு. சூப்பரா மச்சான் கலக்குறடா அவன். அப்ப நீதான்டா என் படத்துக்கு ப்ரொடியூசர். ப்ரொடியூசரா சொல்லுடா. அதான் வேலை கிடைச்சிச்சுல, அப்புறம் ஏன்டா ஃபீல் பண்ற? வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லியிருக்காங்க. 3 லட்சம் ரூபாயா? 3 லட்சமா? 3000 ரூபாய்க்கே நாம 30 பேரை தேடுறோம். 3 லட்சத்துக்கு நாம எங்கடா போறது? விடுங்கண்ணா, நம்மளால கட்ட முடியாது. ஃபாரின் போகணும்னு ஆசை தானா, ஆனா விடுங்கண்ணா, நான் காலேஜ் ரெடியா இருக்கேன். டேய் நாங்க இருக்கேன்டா, காசு ரெடி பண்றோம். டேய் எப்படியாவது காசை ரெடி பண்றோம். பெர்ரா இவனுக்கு 2 பேர் கிட்னி வச்சுனா ஃபாரின் அனுப்புறடா. நீ சீரியஸாவே பேச மாட்டியாடா? போடா. என்னடா ஒரே சத்தம்? அண்ணே நம்ம புக்குக்கு ஆஸ்திரேலியாவுல வேலை கிடைச்சிருச்சுன்னு. அட 4 பேர் உருப்பட மாட்டேன்னு நினைச்சேன்டா. பரவாயில்லையே, ஒருத்தன் உருப்படான்டா. இல்லண்ணா வேலையெல்லாம் ஓகே, ஆனா 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்றாங்க. அதான். பரவாயில்லடா, உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. கண்டிப்பா கிடைக்கும். வரேன்டா. சரிண்ணா. சரி விடு மச்சான், லெட்டர் வந்த நேரம், மேல ஃப்ளைட்டே பறக்குது, கண்டிப்பா போயிடுவ. விடுடா, ஃபீல் பண்ணாதடா. என்ன செட் எப்படி இருக்க? கட்டிங் ஒரு முக்கியமான வேலை. என்னைக்கு செட்? நாளைக்குப்பா. நாளைக்கா? எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. 11 மணிக்கா? சரி செட், வந்துடுறேன். நம்பலாமா? அட வந்துடுறேன் செட். வரவன் ரொம்ப மோசமானவன், பார்த்து டீல் பண்ணணும். சரி செட், அந்த ஆள் வரதுக்கு லேட் ஆகுமா? டைம் ஆச்சு, இப்போ வந்துருவான். இதுல என்ன இருக்கு செட்? வேற என்ன, இதுல 10 லட்சம் ரூபா கேஷ் இருக்கு. பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்க வேண்டியதுதான். வந்துட்டான். வணக்கம். நமஸ்தே ஜி. நல்லா இருக்கியா சேட்டு? உங்க தயவிலும் நல்லா இருக்கேன். யார் இந்த பையன்? நம்ம பையன் தான், டிரைவர் இல்ல, அதுதான் கூட்டிட்டு வந்தேன். சரியா இருக்கா பாத்துக்கோ. இல்லையே, 10 லட்சம் தேராதே. என்ன சேட்டு, நம்ம கிட்டயும் ஆட்டா காட்ட பாத்தியா? சரி சரி, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த பணத்தை எடுத்து கொடு. சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. எல்லாம் சரியா தான் இருக்கும். சேட்டு, உனக்கு உயிர் முக்கியமா இல்ல இந்த நகை முக்கியமா? எது நீயே முடிவு பண்ணிக்கோ. நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். வையா சுற்றுவோம் உங்களை. தலையா தலை. பணமா நகையா உசுரா? அப்படி சொல்லக்கூடாதுடா. பணமா நகையா உசுரான்னு கேட்கணும். ஏய் சுட முடியாதுடா உன்னால. அண்ணே யார் சுட்டா சுடுனே. ஏய் ஏய் உசுரா என்ன அது? எப்பா எல்லாத்தையும் நீ எடுத்து. ஏய் வா 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 வந்துடு. எடு எடு வந்து படி எடு. ஏய் வண்டிடா. ஏய் ஏறா வண்டியா. வண்டிடா. ஏறா வண்டியா. ஏய் சட்டே போ பட்டாடு. எடு. ஏய் அது போலீஸ் கொடு. 3 லட்சம் எல்லாம் கிடையாது, வேண்டாம் 3000 ரூபாய் தரேன், எடுத்துட்டு போ. என்ன கட்டி நீயுமா? பணமா உசுரா? இந்த அவளத்தை எடுத்துட்டு போ. ஏய் அது போலீஸ் கொடு. அட பாவி, என்ன நடு காட்டுல விட்டுட்டு என் பணத்தை எடுத்துட்டு போயிட்டீடா. அண்ணே அண்ணே. என்னடா கட்டிங்க இவ்வளவு பதட்டமா வர? இந்தாங்கண்ணே. ஏதுடா இவ்வளவு பணம்? இல்லண்ணே, புக்கு ஃபாரின் போறான்ல, அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அதானே இது. அதை நீயே கொடுத்துற? இல்லண்ணே, நான் கொடுத்தா ஏதோ கட்டிங் போட்டு குத்த நினைப்பானுங்க, அது நல்லா இருக்காது. நீங்களே குத்துறனே. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டானே. சரிடா, அவன் வரட்டும், நான் கொடுத்துட்றேன். வரனே. என்னடா என்ன பண்றீங்க? சும்மாதானே. அதான் தெரிஞ்ச கதையாச்சே. இந்தாடா புக்கு. இதுல 3 லட்சம் பணம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அந்த ஃபாரின் வேலையை கட்டிடுறா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா? சும்மா கொடுக்குறேன்னு நினச்சிக்காத.
கடனா தான் கொடுக்குறேன், போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேனா? பரவாயில்லடா, நீ போயிட்டு பெரிய ஆளா வாடா, அது போதும் எனக்கு. சரி, பத்திரமா போயிட்டு வா, வரட்டேன். டேய் மச்சி, ஃபாரின் போறா, சூப்பரா சூப்பரா டேய். பணம்லாம் கிடைச்சிருச்சு, ஃபாரின் போற. ட்ரீட் இல்லையாடா? ட்ரீட் தானே, ஈவினிங் பார்ட்டி தான்டா. அந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல, அந்த லொகேஷன் எவ்வளவு அருமையா டேய் இருந்தது. கட்டிங்க, அன்னைக்கு தியேட்டர்ல ஒரு பொண்ணு அடிச்சியே, அங்க உட்கார்ந்திருக்க பாரு. கம்னு உட்கார்றா. அண்ணா போய் கரெக்ட் பண்ண. சும்மா இருடா. கம்னு இருங்கடா. நான் கரெக்ட் ஆயிடுச்சு போல இருக்க. இருங்கடா. எதுக்குடா பிரச்சனை? சார் வெல்கம் சார். சார் நோ கேக்குறா பாரு. What do you have? வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு சார். மச்சான் இது. Give me 1 plate idli, Okay, 2 plate idiyappam. ஓகே சார். 1 பொங்கல். ஓகே சார். பொங்கல் எனக்கு. 1 bonda. போண்டா உனக்கா? Thank you. தேங்க் யூ சார். டேய் சும்மாவே இருக்க மாட்டியாடா? மச்சான் ஜாலி. சார். வந்துச்சு. இந்தடா. போயிஞ்சி போ. டேய் குர்ரா குண்டா. சரி இந்தா. Thank you. வெல்கம் சார். ஸ்பூன் எல்லாம் நமக்கு எதுக்குடா? நம்ம எப்பவும் லோக்கலா சாப்பிடுவோம் மச்சான். நாம எப்பவும் லோக்கல் தான்டா. பக்கத்துல ஆன்ட்டியா உட்கார்ந்து சாப்பிடுது, ஸ்பூனை வச்சு பந்தா காட்ட. வேற வேலையே இல்லடா Excuse உனக்கு. me, may I take a snap please? டேய் என்னடா? போட்டோ எடுக்கணுமா? ஓகே ஓகே டேக். ஆமா, இவர் பெரிய ஆண் அழக. சூப்பர். பொண்ணுங்கலாம் பாக்குதுடா. Thank you. டேய் சம மொக்க. ஐயோ அசிங்கப்படுத்துறாங்களே. டேய் மானத்தை வாங்குறீங்கடா. உனக்கு வேணும் மச்சான். சார். இன்னும் ஏதாவது சாப்பிடலாண்டி, ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் ஜி. இதெல்லாம் மொக்க பார்ட்டி. ரொம்ப நைட் பசிக்குது. இருக்குல்ல உனக்கு நம்ம எப்போ சாப்பாடு பார்ட்டி. நினைவுதானா? நான் டயட்ல தாண்டி இருக்கேன், ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடலாண்டி. ஐயோ அண்ணா. ஐயோ என்னடி இது? கை கழுவி வச்சிருந்த தண்ணியை ஜூஸ் போட்டு குடிக்க. சாஃப்ட் ஐட்டத்துல இதான் நல்லா இருக்கு மச்சான். என்ன பாக்குற ஏண்டா? டேய் இது கைகளை வச்சிருக்க தண்ணிடா. போங்கடா. அண்ணா எங்களை காப்பாத்துங்க அண்ணா ப்ளீஸ். அண்ணே பாவனே சின்ன பசங்கனே பேசி தீத்துக்கலாம் உன்ன. ஏய் வரமுடா. அண்ணே பாவனே சொன்னேங்கண்ணே. இவரு பெரிய பஞ்சாயத்து தலைவர், பேசி தீர்க்க போறாரா? சொல்லிட்டு இருக்கல. சொன்னேங்கண்ணே. ஆமா அவன பஞ்சர் வைக்கிறேன்.
டேய் என்னடா பிரச்சனை? ஏதோ சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா என்னடா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இவங்களை திட்டாதீங்க சார். எங்களுக்காக தான் இவங்க சண்டை போட்டாங்க. உங்களுக்காவா? எதுக்கு? அனாதையான இவரை நான் லவ் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா இவரை கொல்றதுக்கு அடியாளுங்களை அனுப்பிட்டாரு. தெய்வம் மாதிரி இவங்க எல்லாரும் வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. வாழ்க்கை போறா உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் சார். ரொம்ப நன்றி. ஐயா அதெல்லாம் வேண்டாம். சரி சரி போங்க போங்க. வரவங்க ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க போலாம் வாங்க. பாவுண்டி யாருன்னே தெரியாதவங்களுக்காக தான் உயிரே கொடுக்க வந்தாரு. ஹி இஸ் கிரேட். ஆமாண்டி. பாத்தியா நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கண்டவனும் போட்டு அலையிறான். உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. நான் கொடுத்தா அவன் எதையும் வாங்கிக்க மாட்டான். அதனாலதான் உன்கிட்ட கொடுத்து அமிச்சேன். நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் அவன் போட்டிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்கு நீ என்னையே லவ் பண்ணிருக்கலாம். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். உனக்கு தான் இதை பத்தி தெரியும்ல. சரி வண்டி எடு. டேய் ட்ரெஸ் தூச்சா அவனுக்கு எடுத்து வச்சிட்டேன்டா மச்சான். பார்த்து போயிட்டு வாடா. சரிண்ணா. எங்களெல்லாம் மறந்துடாத. என்னண்ணா? நான் மறந்துடாத. என்னென்னமோ சொல்றீங்க. பார்த்து போயிட்டு வா. ஃபோன் பண்ண மறந்துடாத. டேய் வல்லவா, உங்க அம்மாக்கு தானே நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீ பணம் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும். ரிலீஸ் ஆகும்போது எனக்கு கால் பண்ணு. அங்க என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன எங்களெல்லாம் மறந்துடாதடா. இல்ல போயிட்டு அடிக்கடி ஃபோன் பண்றா. சரிடா. நல்லா இருப்படா நீ. அண்ணா இந்த ரூமுக்கு வரும்போது அண்ணாதான் நினைச்சேன். டேய் ஆனா இப்ப போகும்போது சத்தியமா சொல்றேனா, அந்த நினைப்பே எனக்கு இல்ல. காசு தான் கொடுங்கடா. இந்தடா வச்சுக்கடா. பத்திரமா போயிட்டு வாடா. பத்திரமா போயிட்டு வா. பாக்கெட்ல வை. பார்த்து போயிட்டு வா. ஃபோன் பண்ண அடிக்கடி. சரி. கவலைப்படாம போயிட்டு வா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டா. டேய் தூக்குடா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கிட்டியா? பேசலாமே. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மச்சான்? கூப்பிடுறாங்கல்ல போயிட்டு வா. தனியா பேசுறோன்னே ஊரே வந்து நிக்குது. இதுக்கு தாண்டி சொன்ன இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சேராதன்னு. ஏய் சும்மா ரெடி. இந்த ஏரியால நீ ரொம்ப ஃபேமஸோ? உன் அட்ரஸ் கேட்டா எல்லாருக்கும் தெரியுது. கட்டிங்க தெரியாத எவனா உண்டானே? சரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். சரி. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. டாக்டர் போய் பாரு. நான் உன்னை லவ் பண்றேன். லவ்வா? பண்ணலாமே. அது கொஞ்சம் ஃபீஸ் ஆகும். பரவாயில்லையா? என்னது ஃபீஸா? ஆமா, நீ மட்டும் 10 புசன் இங்கிலீஷ் பேசுவ. எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒரு 5000 rupees குத்துன்னு வச்சுக்க. மாமா அப்படியே இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் போய் டெவலப் பண்ணி மேட்சிங் வந்து நிப்பல்ல, அதுக்கு தான். என்ன வச்சு காமெடி கேமெடி ஒன்றும் பண்ணலையே. 5000 ரூபாய் குத்தா லவ் பண்றேன். இல்ல கிளம்பு காத்தட்டும். அப்ப 5000 ரூபாய் கொடுத்தா நீ லவ் பண்ணுவ. கட்டிங் காசு வாங்கிட்டா கரெக்டா இருப்பான். சரி கொடு. உலகத்திலேயே லவ் பண்றதுக்கு காசு வாங்கின ஒரே ஆள் நீதான்டா. ஏய் உன்னை ராமசாமி தெருல பார்த்தனே. அது எப்படி உனக்கு தெரியும்? புதுசா ரோடு போட்டுறாங்களா? சீ. இந்தா. தேங்க்யூ தேங்க்யூ. கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. 98410 19481. சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். சரி. இரு 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 ஒரு சின்ன டவுட் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிடி வா போலாம். அப்புறம்டா போயிட்டு வரேன். சரிடா. ஏய் பாத்துக்கோடா. என்னன்னா அண்ணி ஓகே ஆயிடுச்சு போலுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் புக்கு கிளம்பிட்டியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணு. பரவாயில்ல பரவாயில்லடா. நல்லபடியா போயிட்டு வாடா. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணா. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். சரிடா போலாம். போயிட்டு வரேன். சரி வாங்க.
வாங்கண்ணே. போன வேலையில நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஓகே. என்னண்ணே டயர்டா இருக்கீங்களா? காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா விடு. அப்புறம் செல்லம், உனக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஆசை, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு. மாப்பிள்ளை பார்க்கட்டா? இல்லண்ணே, ஒரு 2 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குண்ணே, அதை மட்டும் முடிச்சிடுறேனே. 2 இயர்ஸா? ஏம்மா, இனிமே நீ படிச்சு என்ன பண்ண போற? உனக்கு வேண்டியதெல்லாம் நம்மகிட்டயே இருக்கு, எல்லாம் நான் வச்சிருக்கேன். இப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு படிப்பு? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம் இவ்வளவு கேட்கும்போது சரி, நீ என்ன நினைக்கிறியோ படி. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஒரு தருதல் இருக்கு பாரு. தவர், நீ இவன மாதிரி இருக்காத, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னால அந்த ஆளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் எவனையாவது லவ் பண்ணியா தொலைறியா? அதுவும் கிடையாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் யாரையாவது இழுத்துட்டு ஓட போறேன், அன்னைக்கு குடும்ப மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு கத்த போறீங்க. டேய், அண்ணா கிட்ட சொல்லிடுவேன். நீ வேணா அந்த ஆளுக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் ஆள் வெயிட்டிங். வரட்டா? முதல்ல கிளம்பு. உனக்கு இன்னும் 2 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நல்ல முடிவாயிடு. என்ன மண்டைய ஆட்டுற? என்ன லுக்கு? வரட்டா? என்னண்ணா, புக்கு வேற ஃபாரின் போயிட்டான், அவன் இல்லாம ரொம்ப மொக்கையா இருக்குண்ணா. புர்ரா, நம்ம ஃப்ரெண்ட் இறக்க போலாம், ஒரே மஜ்ஜா தான். வாடா. நண்பா நம்பி வாடா, நாங்க தோல் கொடுப்போம், தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம். நண்பா சேர்ந்து வாடா, என்றும் நாம் ஜெயிப்போம், உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம். நண்பா நம்பி வாடா, நாங்க தோல் கொடுப்போம், தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம். நண்பா சேர்ந்து வாடா, என்றும் நாம் ஜெயிப்போம், உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம். வாழ்க்கையில் பாரம் இல்ல சிதறியோடாதே, வானமும் தூரம் இல்ல கவலைப்படாதே. வாலிபம் ஆடிடத்தான் தயங்கி நிக்காதே, வந்து நீ ஆடிடுடா தள்ளி நிக்காதே. நண்பா நம்பி வாடா, நாங்க தோல் கொடுப்போம், தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம். நண்பா சேர்ந்து வாடா, என்றும் நாம் ஜெயிப்போம், உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம். உறவுகள் என்றும் நிரந்தரம் இல்ல, நண்பனின் நிறமும் மாறுவதில்லை. கண்ணில் கனவு வச்சு நம்பிக்காய் நகத்து, சின்ன தோல்வியிலோ ஞானோ ஒளிந்திருக்கு. முன்னே எண்ணிடாத வந்துவிடும் துன்பம், பின்னே யார் கண்டா அள்ளி கொடு அன்ப. ஏத்தி விடு எல்லாம் ஆசைப்பாடு, நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி வீடு. நண்பா நம்பி வாடா, நாங்க தோல் கொடுப்போம், தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம். நண்பா சேர்ந்து வாடா, என்றும் நாம் ஜெயிப்போம், உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம். சுதந்திர கிளியா சுத்தினி பரடா,
சுடுகின்ற காட்டில் சோகத்தை எரிடா நண்பன் உனக்கு இருந்தா துன்பம் நடுங்கும் நட்பின் அன்பினிலே காதலும் தலை வணங்கும் மொத்த வாழ்நாளும் இன்று ஒரு நாள் தான் விட்டா வந்திடாது ஆடு திருநாள் தான் வாங்கி வந்தோம் நல்ல நட்பு வரோம் எங்க தோளில் வெற்றி மலை விழும் நண்பா நம்பி வாடா நாங்க தோல் கொடுப்போம் தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம் நண்பா சேர்ந்து வாடா என்றும் நாம் ஜெயிப்போம் உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம் வாழ்க்கையில் பாரம் இல்ல சிதறியோடாதே வானமும் தூரம் இல்ல கவலைப்படாதே வாலிப ஆடிடத்தான் தயங்கி நிக்காதே வந்து நீ ஆடிடுடா தள்ளி நிக்காதே நண்பா நம்பி வாடா நாங்க தோல் கொடுப்போம் தனியா நீயும் நின்னா கைதான் கொடுப்போம் நண்பா சேர்ந்து வாடா என்றும் நாம் ஜெயிப்போம் உயிரே வேணும்னா உயிரை கொடுப்போம். சாப்பாடா அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. ரொம்ப நாளா கொடுக்க வேண்டிய பணம் இப்பதான் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றிடா நன்றிடா. ஆண்டவா சுக்கிர நல்ல இடத்துக்கு வந்துட்டான் போல் இருக்கேன். போய்கிட்டே இருந்துச்சு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பணம் கட்டாலும் வந்து வாங்கிடா போடா. அப்பா இன்னைக்கு கிழக்கே இருந்து பணம் வந்துச்சு. பிறப்படும் போதே நல்ல சுகணும். கிழக்கே போவோம். உலக கில்லாடி வர்றால இந்த பக்கம் ரூட்டை மாத்திருவோமே. ஆட்டையும் வர்றானே. சரி சோழி முடிஞ்சு 2 சனின்னு வந்துருச்சு. எப்படி இருக்க அண்ணே? அண்ணா இருக்காரு. வணக்கண்ணே. குட் மார்னிங் சார். என்ன ஒரு 50000 ரூபாய் கொடுக்கணும். சார் அடிக்கடிக்கு அங்க 5000 கொடுப்பாரு. கொடுண்ணே. அங்க கொடுங்க. கொடுத்துருண்ணே. நம்பால் தானே. நம்மால் தாங்க. அங்க கொடுங்க. நீ கொடுக்க மாட்டேன் நானே வாங்கிக்கிறேன். அண்ணே விடுண்ணே. அண்ணே என்ன சரி வா நம்ம போலாம். வரண்ணே. பீச்சுக்கு பக்கத்துல நல்ல ஏசி ரூமா போடுங்க. சரிண்ணே. விடிகிறதுக்குள்ள போங்க போங்க. வரண்ணே. வா போலாம் வா. போங்கடா டேய். மாப்ள இம்மிடியட்டா ஒரு புரோக்கர் வர்றான். அட வீட்டை உடனே வித்துறணும்டா. அக்காட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அட பாம்பே கல்கத்தான் போய் போயிடாங்கடா வித்து பழச்சுக்கோம்டா. அட இருக்க வேண்டாங்கிறேன். உனக்கு என்னடா தெரியும்? காலையில இருந்து ராத்திரி வரையும் ஆளு கொண்ட சொல்லிக்கிட்டு பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி உருவிக்கிட்டே இருக்காங்க. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு மனுஷன் உயிரோட இருக்க முடியும்? வாசனை நல்லா தான் இருக்கு. டேய் நான் சொல்றேன் செய்யுங்க. அப்புறம் அந்த மாமா உசுரை பார்க்க முடியாது. ஓப்படா சொல்றேன்டா. அன்றாயிரம் தான்டா இருக்கு. ஒண்ணுமே இல்லடா. உருவிட்டாங்கடா. காலையே ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையா? என்னடா நீ படிச்ச காலேஜில் பசங்கள்லாம் சூப்பர் சூப்பர் பசங்களாக இருந்திருப்பானுங்கல்ல. அவனுங்களை எவனையாவது ஒருத்தனை கரெக்ட் பண்ண வேண்டியதானே? ஆமாம் இந்த மூஞ்சை எவன் கரெக்ட் பண்ண போகிறான்? எந்த மூஞ்சி சொல்லுது பாரு. சரி சரி ஓகே விடு. நம்ம அண்ணன் பிஏ இருக்காருல்ல அவர் கூட ஆள் சூப்பராக தான் இருக்காரு. அவரையாவது கரெக்ட் பண்ண வேண்டியதானே? டேய் நீ ஓவரா பேசுற. முளைச்சி 3 நிலை விடல அதுக்குள்ள கல்யாணம் கேக்குதா? சரி சரி உன் ஃப்ரெண்டு மாலா இருக்கால அவளுக்கு ஃபோன் போடேன். எதுக்கு? நான் முளைச்சி 3 இலை விட்டுருக்கனா இல்லையான்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கதான். டேய் ஐயோ சுமித்ரா பாலாஜிக்கு ஃபோன் போட்டு தரேன். நீ எப்படியாவது சிரிச்சு பேசி மைக்கி இங்க வரவழைச்சிரு. ஓகேயா? வைக்கிறேன்டா. மாவனே பாடா இன்னைக்கு மாட்டினடா நீ. என்ன வேலை செஞ்ச? ரிங் போகுது பேசு பேசு. ஏய் பாலாஜி நான் தான் சுனிதா பேசுறேன். ஏய் வீட்ல யாரும் இல்ல வரியா? சீக்கிரம் வா. ஓகே ஓகேயா? வா வா பாடா இன்னைக்கு ஒன்று 2ல 1 பார்த்துறேன். பொறுக்கி இதுக்கு மேல தாங்காதுப்பா. சிக்கு சிக்கு சிக்கா சிக்கு சிக்கு சிக்கா. செல்லக்குட்டி வீடு விட போறதா உன் வேலையாடா? ஏடா அவனே நான் வெளிச்ச வரையலையா வந்து மாட்டிட்டியா? ஐயோ விட்டுங்க. நீ அவ வீட்டுக்குள்ளே போக கூடாது. ஐயோ முறுக்கு வேணாம்.
அப்பனே முருகா, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். டேய் என்னடா அது? டேய் இங்க வாடா, இங்க பாரு. ஐயோ, நீ போய் கட்டிங்க அசிஸ்டன்ட் உடனே கூட்டிட்டு வா. சரிங்க. ஏன்டா இப்படி பாலாஜி, ஏன் இந்த கோலத்தில் இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உன்னை யாரா இப்படி பண்ணது? என்ன நடந்தது சொல்லுப்பா. ஐயோ, விடிய விடிய எப்படியே உட்கார்ந்து இருந்த? என்னடா இது? என்னடா இது? ஏன்டா இப்படி இருக்க? போடா. ட்ரெஸ் போடுறா. ட்ரெஸ் போடுறா. ட்ரெஸ் போடுப்பா. டேய், விடிய போது யாரோ வந்து பார்க்க போறாங்கடா. நான் எத்தனை பேரை அப்படி பார்த்திருப்பேன். பாக்கட்டா. யாரோ இப்படி பண்ணுது? சொல்லுடா. அவன்தான். அதை கூட்டிட்டு வந்தல்ல, அவன்தான். டேய், இவனை பாத்துக்கோ. நான் வரேன்டா. நான் எங்கடா போறேன்? இல்லண்ணா. ஏன்டா மவனே? என் நண்பன் தப்பு பண்ண சொல்லி அடிச்சு அவனை ஓட விட்டல. உன் பொண்டாட்டி படத்தை பத்தி எவடா ஓட வருது? நான் ஓட விடுறேன் ஓட. உன்னை விட விடுடா. போடா. ஏய் யாரா நீ? போடா. அவரை அடிக்க. விடுடா. டேய், படி. விடுடா. அவரை விடுடா. டேய். ஐயோ, ஐயோ. சரி விடுறா டேய், இதெல்லாம் ஒரு மேட்டர்னு அழுதுன்னு இருக்கா? ஊர் உலகத்துல பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட, விட்டுட்டு வேலையை பாடுறா. இல்லடா, அன்னைக்கு அவன் சொன்னான், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை துண்டை காணும் துணியை காணுன்னு ஓட விடுவானுங்கன்னு. அதே மாதிரி ஓட விட்டானுங்க மச்சான். நான் எப்படி இனிமே வெளியில தலை காட்டுவேன்? விடுறா மச்சான். உன்னை எப்படி அடிச்சு ஓட விட்டானோ அதே போல அவனே அடிச்சு ஓட விட்டாச்சு. விடுறா மச்சான். விடுறா. விடுறா சொல்றாங்கல்ல, அன்னைக்கே நீ யோசிச்சிருக்கணும். விடு விடு. சரிடா, விடுறா. அண்ணா, அண்ணா, காப்பாத்துங்கண்ணா, காப்பாத்துங்கண்ணா. என்னடா ரன்னிங் ரேஸ்ல ஓடி வர? அண்ணா, எங்க ஏரியால ஒருத்தன் என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரோட்ல அம்மனமா ஓட விட்டு அவமானப்படுத்திட்டானு. எத்தனை லட்சம் ரூபாய் செலவுனாலும் பரவாயில்லண்ணே, நீங்க தானே அவன் உயிரை எடுக்கணும்னே, நீங்க தானே வந்து தூக்கணும்னே. யாரா அவன்? இப்பவே என் கூட கிளம்பி வாங்கண்ணே. அவன் எங்க இருக்கான்னு காமிக்கிறேன். தயவு செய்து என் கூட வாங்கண்ணே. என்னடா தூக்கில வாங்கண்ணே. இவன் தானே டீ சொல்ற? ஏய் ஒரு டீ. மாட்டுனடி. எவனும் என்கிட்ட தப்புனது கிடையாது. போட்டுருவா? போட்டுருவாடா. டேய் நிறுத்துடா. இவன் என் நண்பன்டா. இவனை யாரா தூக்கு நினைச்சீங்கன்னா அவன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அண்ணே, என்னண்ணே உங்களை தான் மலை மேரி நம்பிட்டு வந்த, இப்படி கடைசியில் கழுத்து அறுத்துட்டீங்களே. போட அண்ணே, போடா. அண்ணே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. உனக்கு இனிமே ஏதாவது பிரச்சனைனா அண்ணனை கான்டாக்ட் பண்ணு. வரட்டா? என்ன வண்டியா? அண்ணா, போனஸ் ஸ்பீட்ல போடலான்னு பார்த்தேன். என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? உங்க ஃப்ரெண்டாண்ணா? இல்லடா, அன்னைக்கு ஒருத்தர் நெத்தியில கண்ணு வச்சா சொன்னேன்ல, அவன் வேற யாரும் இல்ல, இவன் தான்டா. என்னடா சொல்றீங்க? வாடா, ஆளை தூக்கிடலாம். இல்லடா, என் மனசை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் தோணுது. இல்லனா அன்னைக்கு அவன் நகையும் பணத்தை எடுத்துட்டு ஓடிக்கலாம்ல. அவனுக்கு ஏதோ பண ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவன் 3 லட்ச ரூபா வேணும்னு சேட்டுக்கிட்ட கேட்டான். ஆனா சேட்டு அவன் புத்தியை காட்டிட்டான். வெறும் 3000 ரூபா தரேன்னா. நம்மால வச்சாபார் சேட்டுக்கு ஆப்பு. இட்ஸ் அ கிரேட். டேய் எறா வண்டியா.
யார்கிட்ட தம்பி ஒர்க் பண்ணியிருக்கீங்க? டைரக்டர் ஆனந்த் சார் கிட்ட நிறைய படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சரி. என்கிட்ட நல்ல கதை இருக்கு சார். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பெரிய 8 கொடுப்பேன் சார். கதையெல்லாம் இருக்கட்டும் தம்பி. யாராவது பெரிய ஹீரோவோட கால் ஷீட் வச்சுருக்கீங்களா? இல்லை சார். ஹீரோயினோட கால் ஷீட்டு? இல்லை சார். ரெண்டுமே இல்லாமல் நான் எப்படி தம்பி பிஸ்னஸ் பண்ணுறது? என் கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அட போங்க தம்பி, கதை என்ன கதை? யாராவது பெரிய ஹீரோவோட கால் ஷீட் கொண்டு வாங்க, கதையே இல்லைனாலும் படம் பண்ணுறேன். இந்தாங்க தம்பி, சாப்பாடுக்கு வச்சுக்கோங்க. காசெல்லாம் வேணாம் சார், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார். என்னடி எதுக்கு வர சொன்ன? ஏன்டா இப்படி இருக்க? ஒரு ஃபோன் இல்ல, என்ன எதுன்னு கேக்குறது இல்ல, வந்து பாக்குறதும் இல்ல. அவ 1008 டென்ஷன்ல இருக்கான். உனக்கு லவ் பண்றது முக்கியமாடி? உனக்கு மட்டும்தான் பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. மாப்பிள்ளை பாக்குறாங்களா? சரி, அவனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. ஏன் உசுர வாங்குற? அவங்க பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தெரியாதா? போடி, என்ன கல்யாணம் பண்ணி நாசமா வரதோட அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போ. போறேன்டா, போறதுக்கு தான் வந்தேன். ஆனா நீ வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன். போடி. போ. டேய் சும்மா இருங்கடா. ஏய் எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சுடா. பாரு, முட்டி தூக்குறேன்டா. டேய் ஏதோ கார் வருதுடா. டேய் இங்க வர்றா. எப்படிடா இருக்கடா? டேய் சூப்பர்டா. நான் நல்லா இருக்கேன். டேய் எப்படி இருக்க? அதே மாதிரி குலாமன்டா எப்படிடா இருக்க? மச்சான் சான்ஸே இல்லடா. ஆஸ்திரேலியா கேமரா வாங்கிட்டு வந்தியா புக்கு? புக்கு எப்படா வந்த? இப்பதான் நான் வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா இருக்கேடா? ரொம்ப நல்லா இருக்கேனா? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? நல்லா தானே இருக்க? எனக்கு என்னன்னா பிரச்சனை? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். இப்போ சென்னையிலேயே வேற வேலை கிடைச்சிருச்சு. சென்னையிலே வா? அப்படியாடா? ரொம்ப சந்தோஷமா சென்னையில இருக்கேன். வா, அப்ப ஹாப்பி தான். அண்ணா என்னடா? என் கம்பெனிலேயே எனக்கு தங்கறதுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானடா? நீங்க தப்பா நினைச்சுக்கலனா என் ஃப்ரெண்ட்ஸையும் அங்கேயே கூட்டு போலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. தாராளமா செய். அண்ணே, உங்களை விட்டு எப்படிண்ணே? டேய், நீ இன்னைய வாழ்க்கையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க. உன்னோட எதிர்காலத்தையும் கொஞ்சம் பாரு. இளமையும் காலமும் இருக்கிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பாங்க. தோ உன் ஃப்ரெண்ட் எடுத்துக்க. ஒரு லட்சியத்தோட கஷ்டப்பட்டு படிச்சான். இன்னைக்கு நல்ல நிலைமையில ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான். அது மாதிரி தயவு செய்து ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லபடியா வாழ்நீ. சரிண்ணே. தம்பி, உனக்கு சினிமாவில் ஜெயிக்கணும் லட்சியம். நல்ல விஷயம்தான். ஆனா நீ காலம் கடந்து ஜெயிச்சினா அதை பார்க்கறதுக்கு உன் குடும்பம் இருக்குமான்னு தெரியாது. அதனால என்னோட சின்ன அட்வைஸ், 3 வருஷமோ 4 வருஷமோ போராடி ஜெயிக்க பாரு. சரிண்ணா. இல்லையா உன் குடும்பத்தை பாரு. புரியுதா? புரியுதுண்ணா. பாலாஜி, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான வழியில போயிட்டு இருக்க. இதோ பாரு, ராமாயண மகாபாரத காலத்திலேருந்து பொண்ணுங்க பின்னாடி போன எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. அதனால தயவு செய்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லபடியா போ. ஏதோ நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, அது போதும் எனக்கு. கிளம்புங்க, ஜாமான்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். கிளம்புங்க அவன் பின்னாடி. கிளம்பி ஓடா. சரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் அண்ணா, நான் ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். இந்த பணம் நான் கொடுக்கலடா. கட்டிங் தான் எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தான். ஏன், உன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட அவன் தாண்டா கொடுத்தான். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாண்டா, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் வரக்கூடாதுன்னு அவன் தாண்டா பார்த்துக்கிட்டான். இதெல்லாம் சொன்னா அவனை ரொம்ப மரியாதையா நினைச்சிருவீங்கன்ட்டு என்கிட்ட அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான்டா. எதை செய்யறதுனாலும் அவனுக்கு செய். போ. டேய் வாங்கடா சீக்கிரம். அண்ணா, எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா நீ. என்னடா? என்கிட்ட எதுவுமே சொல்லையண்ணா. ஏனா இதெல்லாம் ஒரு மேட்டராடா? விர்ரா.
ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா, ஃபீல் பண்ணாதடா, விட்றா. என்ன பாக்குறீங்க? புக்கு இதான் நம்ம வீடாடா? என் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸே இவ்வளவு பஸ்னா சம்பளம் எவ்வளவு இருக்கும்? கம் இன். இங்க பாருடா, பார்க்லாம் இருக்குடா. என்ன நான் தயங்கி தயங்கி நின்னுக்கிட்டேன். இரா இரா பிளேயரப்பா, என்னடா அது? என்னண்ணா வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடாடா அது? சும்மா கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குதுடா. சரிண்ணா, நம்ம எல்லாரும் இனிமே இங்க தான் தங்க போறோம். என் எம்டி கிட்ட ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். ஓகேங்களா? சீக்கிரம் வா, வரும்போது. அதெல்லாம் மேல பார் கவுண்டர்ல இருக்குண்ணா, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன், வெளில போலாம். ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். புக்கு தேங்க்ஸ்டா. சரிண்ணா, போயிட்டு வரேன். பை. சரி வாங்க. இத்தனை வருஷம் என்ன விட்டு போயிட்டல்ல. அதான் நான் வந்துட்டேன்ல, அழாத. அழாதடா. எல்லாரும் பாக்குறாங்க, ப்ளீஸ். ஏய் வா. சுனிதா, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு தெரியுமே. என்னது தெரியுமா? எப்படி? அன்னைக்கு ஓசி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பந்தா பண்ணீங்களே, அப்ப பார்த்தேன். ஓசி ட்ரெஸ்ஸா? நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். அது உன் வேலை தானா? உட்காரு. யார் இவங்க? இவங்க பேர் சுனிதா. காலேஜ்ல இருந்து இவங்கள தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ்வா? ஆமாண்ணா. ஆனா உங்களுக்கு அப்பதான் நிலைமை தெரியும்ல. பாக்கெட்ல 10 பைசா கிடையாது. படிச்சுட்டு வேற இருந்தேன். அதான் அப்ப அமைதியா இருந்துட்டேன். இப்போ மனசு கேட்கல. அதான் பார்க்க போயிருந்தேன். இவ்வளோ வருஷமா எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு கூட்டு வந்துட்டேன். ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? வளசரவாக்கத்துல. வளசரவாக்கமா? வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க வீட்ல எனக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு தம்பி, அவ்வளவுதான். சரி, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? அவங்க பெரிய பிசினஸ் மேன். மாறன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். மாறனா? அதுக்கு நீ ஏன் எஃபெக்ட கொடுக்குற? சரிண்ணா, நீங்களாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நாங்க கிளம்புறோம். சரிடா. சரிங்க, நான் வரேன். சரிம்மா, நான் போய் விட்டு வந்துடுறேன். பாய். டேய் வாங்கடா. அண்ணே எப்படி இருக்கீங்க? புது வீட்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. நாங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். என்னடா விஷயம்? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம புக்கு காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த பொண்ணு இவனும் 7 வருஷமா லவ் பண்றாங்கண்ணே. அவனுக்கு லவ் எல்லாம் வேற பண்ண தெரியுமா? ஆமாண்ணே, அந்த பொண்ணை எங்க எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணிருக்கானே. அப்படியா? அதானே, நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கானே. அந்த வீட்ல போய் பொண்ணு கேக்குறேனே. டேய், யார் என்னன்னு தெரியாம போயிட்டு திடீர்னுலாம் போய் பொண்ணு கேட்க முடியாதுடா. அண்ணே, ஏற்கனவே 7-8 வருஷம் லேட் ஆயிருச்சுண்ணே. நீங்க வந்தா தானே முடியும். உங்களை நம்பி தானே இருக்கோம். வாங்கண்ணே, ட்ரெஸ் போட்டு வாங்க. அப்படிலாம் சின்ன பிள்ளைத்தனமா பண்ண முடியாதுடா. அண்ணே வாங்கண்ணே, கிளம்பி வாங்கண்ணே. கிளம்புங்கண்ணே. போங்கண்ணே, கிளம்புங்கண்ணே. சரி, கொஞ்ச நேரம் இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சீக்கிரமா வாங்கண்ணே, போகணும், டைம் ஆச்சுண்ணே. பொண்ணே ஓடி போயிட்டு போகுதுண்ணா. இவனுக்கு எங்க கொண்டு விட போறான்னு தெரியலையே.
வாண்ணா. இந்த வீடு தானா? இந்த வீடு தாண்ணா. வெயிட்டா புடிச்சுக்கணா பையன். டேய் மாறம் விடுறா. ஆமாண்ணே வாண்ணே. டேய் டேய் ஆள விடுறா. டேய் வேணாம்டா. சார் நான் அவரை விடாதீங்கண்ணா. யாரை பார்க்கணும்? சாரை பார்க்கணும். உள்ள வாங்க. வாங்கண்ணா. சின்ன குழந்தை மாதிரி சொல்றது கேளுண்ணா. அது அப்படி இல்ல, அவன் தப்பா பேசிட்டான். நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் புரியா பேசிட்டான். எனக்கு என்ன பண்றது தெரியும். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம் சார். இல்ல ஏதாவது சாப்பிடுங்க. 3 டீ ஒரு காஃபி சார். டேய் டேய் குடினே. கோபாலையா அப்புறம் என்ன விஷயம்? 3 டீ ஒரு காஃபி. அண்ணே உட்கார்னே. டேய் போயிலாம்டா. சொல்லுண்ணே சொல்லுண்ணே. சொல்லுங்க, ஏதோ தயங்குற மாதிரி தெரியுது. அது ஒன்றும் இல்லைங்க சார். உங்க தங்கச்சியும் எங்களோட ஃப்ரெண்டும் ரொம்ப நாளா ஒரு 7-8 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஏன் தங்கச்சி லவ் பண்றா? என்ன விளையாடுறீங்களா? ஆமாங்க சார், ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. என்ன பேசுறீங்க? இதுக்கு தான் இத்தனை வருஷம் கல்யாணம் வேணான்னு சொன்னாலும். என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க தங்கச்சிய நல்லா காப்பாத்துவான் சார். அதுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அந்த பையனோட அப்பா அம்மா வந்திருக்கலாம்ல? இல்ல சார், அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல சார். எல்லாமே நாங்க தான் சார். சார் நீங்க தான் பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லணும் சார். ஓகே, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் என் தங்கச்சிகிட்ட பேசிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். உங்க தெரு கார்னர்ல தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வருவ தெரியுமா? மார்னிங். இல்ல நிஜமா தான் சொல்றேன். என்னையா நடக்குதுங்க? வெரி குட், சூப்பர், ரொம்ப நல்லா வேலை செய்யற. இங்க வா, அடங்க. சாரி வெரி குட். சாரி. ஏ ஆபீஸ்ல வா. யோ சார், இவனும் இந்த பொண்ணும் ஒரு செகண்ட் கூட இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. இமிடியேட்டா கணக்க செட்டில் பண்ணி வெளிய அனுப்பு. ஓகே சார். சாரி சித்தார்த், என்னால தான் இதெல்லாம். நீ கவலைப்படாதியா, நான் பாத்துக்கிறேன். அந்த மினிஸ்டர் தானே, விடு, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க அந்த பசங்களை பத்தி கேட்ட டீடைல் அத்தனை இதுல இருக்கு சார். தம்பி, எங்க இந்த பக்கம்? சார் பக்கத்துல தான் சார் போறேன். வாங்க, நம்ம வண்டியில போவோம். பரவாயில்ல சார், நடந்து போய்க்கிறேன். அட வாங்க தம்பி, பேசிட்டே போ. வாங்க, உங்ககிட்ட பேச வேண்டிய நிறைய இருக்கு. முன்னாடி வாங்க, யோசிக்காதீங்க. வாங்க முன்னாடி வாங்க. வாங்க உட்காருங்க. தம்பி எங்க வேலை செய்றீங்க? சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படியா? ஓஹோ, எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? 4 வருஷமா நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அப்படியா? நீங்க 4 வருஷம் வேலை செஞ்சா என்ன பெரிய டைரக்டர் ஆயிடணுமே. இல்ல சார், அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? ஆமா சார். நீங்க நம்ம மாப்பிளோட ஃப்ரெண்டா வேற ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணமே. ஓகே, ஒண்ணு செய்யுங்க. இது வந்து என்னோட கார்டு. ஓகே சார். நாளைக்கு வலது கையில வாங்க தம்பி. என்ன நல்ல விஷயம் இருக்குது, வலது கையில வாங்கணும். ஓகே, நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இல்ல, காலையில கெஸ்ட் ஹவுஸ் வந்துருங்க. உங்களுக்கு வேண்டிய உதவி நான் பண்றேன். சரிங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க நம்மால் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வேண்டிய உதவி நான் பண்றேன் சார். ஓகே ஓகே சார். அப்புறம் எங்க இறங்க போறீங்க? இதோ வந்துடுச்சு சார், இறங்கணும். வந்துடுச்சா? ஆமா. தம்பி கொஞ்சம் ஓரத்துக்கு அப்படியே இங்க இறங்கினா போதும் இல்லையா? போதும் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப அப்போ தேங்க்ஸ். சந்திப்போம். காலைல கெஸ்ட் ஹவுஸ் வந்துருங்க. ஓகே குட்.
நீங்க போலாம். சொல்லுங்க உங்களை எங்க டிராப் பண்ணணும்? சிக்னலை விட்டுருங்களேன். ஓகே. சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார். சார் சார் எது சார் எழுதி பண்ணீங்க சார்? நான் என்ன சார் பண்ணேன் சார்? சார் ஏட்டையா வாய் நமனமன் இருக்கு, ஒரு வாழைப்பழம் ஒன்று வாங்கிட்டு வா. என்ன எங்க கூட்டு வந்திருக்கா? வாமா ரீனா, வெரி குட். சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டேன். ஓகே, நீ போலாம். ஓகே சார், வரேன். வா தம்பி. சார் நீங்க எங்க? நான் என்ன இங்க சந்தேகமா இருக்கா? அந்த பொண்ணை விட்டு உன்னை நான் தான் கூட்டு வர சொன்னேன். என்ன எதுக்கு சார் கூப்பிட்டு வர சொன்னீங்க? விஷயம் இருக்குதே தம்பி. சரிங்க சார். இந்த பெட்டி நிறைய பணம் இருக்குது. உடனே எடுத்துக்க, என்ஜாய். எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். எனக்கு எதுக்கு சார் இவ்வளோ பணம்? நான் ஸ்ட்ரைட்டா பேட்டரிக்கே வர்றேன். எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க சார், இவ்வளோ பணம் தரீங்க, நான் செய்யாம இருப்பேனா? இவன் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கான், உடனே புரிஞ்சுக்கிட்டா. தம்பி நீ என்ன பண்ற? உன் ஃப்ரெண்டு, ஆமா அதான் என் தங்கச்சியை லவ் பண்றானே, அவனை கொன்னு. என்னடா சொன்ன? டேய் டேய், இப்பவே உனக்கு என்னை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் தரேன். உன் ஃப்ரெண்ட போட்டுடணும், இல்ல நாளை மறுநாள் உங்க 4 பேரை நான் போட்டுருவேன். முடிவு பண்ணிக்க, ஒரு உயிரா 4 உயிரா? எடு ராஜா, புத்திசாலியா இரு. என்ஜாய். எத்தனை அனுபவி. சார் சார். வாங்க தம்பி வாங்க. சார் வணக்கம் சார். வாயா, எப்படி இருக்க? உட்காரியா? பரவாயில்ல சார், நேற்று வர சொன்னீங்க, அதான். ஆமா, உன்னை வர சொன்னல. எனக்கு கூடயா ரொம்ப நாளா ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு இப்பதான் நேரம் சரியா வந்திருக்குது. என்ன பாக்குற? இதுல 4 கோடி ரூபாய் இருக்குது. இதெல்லாம் உனக்கு தான். நீ எடுத்துக்கோ, நல்ல படம் பண்ணு, பெரிய டைரக்டர் ஆகு. சார் என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல சார். நம்ப முடியல. வாழ்க்கையில மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வரும். இப்போ உனக்கு வந்திருக்கு. உன் வீட்டு வாசல்ல நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுதியா? இப்ப எடுத்துக்கோ. சார் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். இது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி என்ன பொசத்துன்னு தேங்க்ஸ் ஒரே வாரத்துல முடிச்சிட்டா? சார் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிற. உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும். என்ன சார் சொல்லுங்க சார். என்னால முடியும்னா கண்டிப்பா செய்யறேன் சார். ஒண்ணுல தம்பி, என் தங்கச்சியை லவ் பண்றானே உன் ஃப்ரெண்டு, அதாயா அந்த புக்கு, அவன் உயிர் வேணும். என்னடா சொன்னா போறமோக்கே. தம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா. தம்பி நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கல. பேசி முடிக்கிறேன், அப்புறம் நீ பேசு. நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன். உன் ஃப்ரெண்ட நீ போட்டுடணும். இல்லன்னு வையி, நாளை மறுநாள் உங்க 4 பேரையும் நான் போட்டுருவேன். ஒரு உசுரா 4 உசுரா முடிவு பண்ணு. பணமா ஃப்ரெண்டா? 2ல 1
முடிவு பண்ணு. ஏய், நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இது நல்ல பிள்ளை கணக்கு. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. எப்படி இதை சமாளிக்க போறேன்? கட்டிங்க நான் வந்தா உடனே இந்த மேட்ரை சொல்லிடணும். கட்டிங்க நான் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவங்கிட்ட சொல்லிடுவோமா? வேணாம் வேணாம், கட்டிங்க நைட்டே சொல்லிடலாம். இவனுங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், பயந்துருவானுங்க. கட்டிங்க வேற காணோம், ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். ஏய், இங்க என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா, கட்டிங்கண்ணா எங்க? தெரியல. சரி வாங்க, நீங்களாவது ரெடி ஆகுங்க, பார்ட்டிக்கு போவோம். என்னண்ணா அமைதியா இருக்கீங்க? சாட்டர்டே நைட்டு வாங்க போலாம். மூடு சரியில்லை. என்ன மூடு சரியில்லையா? வா, நீயாவது வாடா போலாம். டிஸ்டர்ப் பண்ணாதடா. என்னாச்சு இவங்களுக்கு? சரி, வெளில தான் போவேனா? சாப்பிட வாச்சு வருவீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? எப்பவும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். அதான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன்ல. ஏய் வளவா, என்னாச்சு? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணா வாங்க, நான் தூங்க போலாம். எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. சரி, அவர் தான் வரல, நீயாவது வாடா. இல்ல, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? கட்டிங்க நவே காணோம், நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க. என்ன தானே நடக்குதுங்க? டேய், கூப்பிட்டு இருக்கல, வா. இல்லடா. அட வாடா. டேய், என்னடா கட்டிங்க நான் ஃபோன் அடிச்சா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது? தெரியலடா. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. எதுக்குடா இப்படி பண்றீங்க? ஒன்றும் இல்லைடா, நீ படு. சரிடா, குட் நைட். பண்றா நீயும். தேவலவா, உங்க அம்மாக்கு தானே நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீ படம் பண்ணிடுவ, எனக்கு தெரியும். ரிலீஸ் ஆகும்போது எனக்கு கால் பண்ணு. அங்க என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனா உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எங்களெல்லாம் மறந்துடாதடா.
ஹலோ ஹலோ ஹலோ, நான் மாறன் பேசுறேன். என்ன உங்க ஃப்ரெண்டு கட்டிங் நேத்து ராத்திரி உங்க கூட இருந்திருக்க மாட்டானே? இப்ப ஏன் கஸ்டடியில் இருக்கிறான்? இன்னைக்குள்ள உன் ஃப்ரெண்ட போட்டாவணும். இல்லன்னு வை, இவனை நான் போட்டுருவேன். அப்புறம் வந்து உங்க எல்லாரையும் நான் போட்டுருவேன். புரியுதா? ஹலோ சுனிதா மேடம், நான் உங்க அண்ணாவோட பிஏ பேசுறேன். உங்க லவரை தீர்த்து கட்டுறதுக்கு உங்க அண்ணா பிளான் பண்ணியிருக்காரு. உங்க லவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பணம் கொடுத்து செட்டப் பண்ணியிருக்காரு. நேத்துக்கே இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க அண்ணனை விட்டு வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஹலோ ஹலோ மேடம், சுனிதா மேடம். ஆமா வந்துட்டான். அண்ணா வந்துட்டாரு. சும்மாரு. என்ன இளஞ்சி, எப்படி இருக்கீங்க? மாமா நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்ச? சொல்லு சுனிதா. ஹலோ நடராஜ், எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? எங்க அண்ணா உன்னை கொல்றதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு அங்க இருந்து போயிடு. ஏன் ஃப்ரெண்ட்ஸா? கண்டிப்பா இருக்காது. சத்தியமா உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். உண்மையாவா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்ம பசங்களுக்கு உள்ள போட்டுட்டு இருக்க? யாரு? இந்த கருவாய் தான். ஏய் இங்க வாயா. வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். போ போ. யோ, இவன் யாரு தூக்கி உள்ள வச்சது? யாரு? இந்த பையன் கட்டிங்கா? ஆமாயா, அவன் என் நண்பையா. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? விடியா வெளியில அவன இருந்துட்டு போகட்டும். இதுல நீ தலையிடாத. என்ன தலையிடாத? வெளில விடியா முதல்ல அவனை. சொன்னா கேளு மாமி, இது பெரிய இடத்து சமாச்சாரம். யோ, முதல்ல வெளில விடி, நான் பாத்துக்கிறேன். ஏட்டையா சார், அந்த ஆளை வெளியே விடு. யோ, என்ன எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? மாமு நீ சொன்னா கேக்குறியா? இவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணவன்? வலசை மாறன் இருக்காருல்ல, ஆமா, அவர் தங்கச்சிய இவன் ஃப்ரெண்டு கைய வச்சுட்டான். அவனை இன்னைக்கு தூக்க போறாங்க. இவன் அந்த இடைஞ்சலா இருக்குமென்ட்டு உள்ள வைக்க சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி. லட்சமா? 3000 ரூபாய்க்கே நாம 30 பேரை தேடுறோம். 3 லட்சத்துக்கு நாம எங்கடா போறது? ஐயா, நம்ம பாப்பா அழுதுகிட்டு எங்கேயோ வேகமா ஓடுறாங்க ஐயா. எங்க போறாங்க தெரியுமா? எங்க போறாங்கன்னு தெரியலங்க ஐயா. வண்டி அடியா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா, அண்ணா, புக்கு அண்ணா, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுடா? ஐயோ அண்ணா, ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என்னோட காம பசிக்காக எத்தனையோ பேரோட குடும்ப வாழ்க்கையை அழிச்சிருக்கேன். ஆனா உன்னை கொல்ல நான் பணம் வாங்கிட்டேன்.
உன்னை கொல்ல எப்படிடா மனசு வரும்? ஐயோ ஏன்னா ஏன் உன்னை போய் சந்தேகப்பட்ட பாரு. நான் பாவினா, நான் பாவி. ஐயோ அழாதடா அண்ணா ஏன்னா யாருண்ணா உங்ககிட்ட நான் அண்ணா வந்தேன். எனக்காக இப்படி பண்ணலாமா நீ? ஏன்னா ஐயோ அண்ணா அண்ணா எழுந்துருங்கண்ணா, பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல். அண்ணா போயிடலாண்ணா, பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டல். ஐயோ அண்ணா வாங்கண்ணா, அண்ணா வலவா அண்ணா, வாங்கண்ணா போயிடலாம். வலவா அண்ணா, வாங்கண்ணா அண்ணா 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 போயிடலாம் அண்ணா. அண்ணா எழுந்துருங்கண்ணா, போயிடலாம் அண்ணா. அண்ணா 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 ஐயோ போயா, அவங்க போயிருப்பா. போயா, திருப்பி போ, போ சீக்கிரம் போ. ஐயோ அண்ணா 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 வலவா 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 டேய் வலவா அம்மா வலவா 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 வலவா. நான் கரையில் வாழறதும் கடலில் போகிறதும் சினிமா தான் தீர்மானிக்கும்னு நினச்சேன். இப்போது நட்புக்காக நான் கடல்லே போகிறேன். எப்போ நான் உன்னை கொல்றதுக்காக பணம் வாங்கினேனோ அப்போவே நான் பணமாயிட்டேன். உன்னை பணமாக பார்க்குற மனசும் தைரியமும் எனக்கு இல்லை. என்னுடைய உசுரும் என் ஆன்மாவும் உன்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் நான் உங்களை விட்டு போகிறேன். எடுக்கப்படாத என் படத்தை போலவே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். உங்க மேல சந்தேகப்பட்ட நான் ஒரு பாவி. என்ன நீங்க சாகடிக்கிற கஷ்டம் கூட உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நானே விஷத்தை சாப்பிட்டேன். ஆனா இந்த அனாதைக்கு போய் உங்க உசிரியே கொடுத்து நட்புக்கும் கற்புண்டுன்னு நிரூபிச்சிட்டீங்க. அந்த கற்பு உண்மை நிரூபிக்க நானும் உங்க கூடவே வரேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க நண்பனாவே பிறக்க ஆசைப்படுறேன்.
ஏதுறாரு வளவா வளவா பெரிய ஆளா ஒரு எதிர்பார்த்துடா என்னை இப்படி திராகம் பண்ணிடா அப்பா பாலாஜி பாலாஜி மச்சா அவனை விட்டு அப்புறம் இருக்க போறேன் ஏதுடா ஏதுடா எதிரா எதிராடா எதிரா எதிராடா எதிரா அவனை அவனை விட மாட்டேன்டா சுனிதா மச்சான் மச்சான் வந்திருக்காரு அவனை விட மாட்டேடா அவனை விட மாட்டேடா பாலாஜி சலோ டேய் டேய் வாரா வந்து நிக்கிறான் வர்றா அவன் நண்பா நண்பா சேர்ந்து வாடா நாங்க தோள் கொடுப்போ உசுரே வேணுமுன்னா உசுரையும் கொடுப்போ உசுரையும் கொடுப்போ நட்பின் அன்பினிலே காதலும் தலை வணங்கும் நண்பன் உனக்கிருந்தா மரணமும் நடு நடுங்கும் நண்பா நண்பா சேர்ந்து வாடா நாங்க தோள் கொடுப்போ உசுரே வேணுமுன்னா உசுரையும் கொடுப்போ உசுரையும் கொடுப்போ